மனோருக்கு இன்னைக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்க பணம் தெரியும்? வருவாங்கக்கா. அப்புறம் வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடணும். ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு சொல்ற தயங்காத. அங்க நான் போன உடனே உனக்கு சொல்றேன்க்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றக்கே மறந்துட்டேன். நம்ம மனோருக்கு நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுமாவா? பாரு, சொல்லி வாய் மூடல. நம்ம மனோவருக்கு 100 ஆயுசு. நீங்க எனக்கா காத்துட்டு இருக்கீங்களா? நான் ஹெல்த் கிளப் போனேன், அதான் அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற பிடிச்சிட்டாங்க, அதான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இங்க பாரு, இனிமே கிளப் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அடங்கி உனக்கு கிடைச்சிருக்க வேலையை செஞ்சா போதும். வேலையா? எனக்கு வேலை கொடுத்த நல்ல மனுஷன் யாருடா சொல்லு. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்காங்க மனோ. யாரு? அக்காவோட ஆபீஸ்ல. நாளைல இருந்து நீ வேலைக்கு போற. நிஜமாவுக்கா? நான் அடுத்த தடவை வர்றப்போ நீ இதுக்காக எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும். நீ வர்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கே கொண்டாட போறேன். இங்க இருக்க ட்ரெயின் போயிடும். நான் வச்சுமாக்கா வரேன். வாடா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்டா. சும்மா ஊர் சுத்திட்டு இருந்த எனக்கு தேவிகா அக்கா ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க தெய்வம்டா, தெய்வ அவதாரம் தான். ஒரு விதத்துல நீ பாக்கியசாலிதான். கல்யாண முகூர்த்த நிச்சயம் பண்ணதும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல. உனக்கு வர ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆமா, அவ அதிர்ஷ்டக்காரிதான். இனி கல்யாணத்தன்னைக்கு பார்ட்டி கீட்டின்னு என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாது. இப்ப எவ்வளவு வேணாலும் குடிங்க, பாரு நல்லா சாப்பிடுங்க. என்னைக்கே குடிச்சு தீர்த்துறோம். என்னடா வணக்கங்க. மனோ, குடிச்சிருக்கியா? என்னது? வா. மெதுவா 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 வா. மெதுவா உட்காரு. மனோ, மனோ,